ஹாய் வணக்கம். நான் உங்கள் ரிச்சி நிஷா அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன். போன வீடியோல நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாவே நம்ம கொடுத்துட்டோம். இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். நீங்க ஒரு நோட் பெயின் எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுவோம். ஓகேங்களா? அதோட நீடில் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13-14ல இருக்கும். அந்த சரி த்ரெட்ல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட்லயும் லெஃப்ட் டு ரைட்டு அப் டு டவுன் டவுன் டு அப் அப்படின்னு சொல்லி நம்ம 4 இதுவா போடுவோம் சரியில மட்டுமே. அதுக்கப்புறம் அதே செயின் ஸ்டிச் தான் சில்க் த்ரெட்ல போடுவோம். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட்டு அப் டு டவுன் டவுன் டு அப் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மூணாவது ஸ்டிச்சஸ் வந்து லைன்ஸ். லைன்ஸ் வந்து ஒன்று வேவ்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஜரிலையும் போட்டுக்கோங்க, சில்க்லையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்லயும் அதே மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. ஷேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஓவல், ஹார்ட், ஸ்பைரல் எது வேணா, அதாவது ஷேப்பை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட இஷ்டம் தாப்பா. எது வேணா போடலாம். இதே தான் சேம் இதுலயும் சில்க்லயும் போடணும், ஜரிலையும் போடணும்ப்பா. இதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம நேராவே அந்த ஸ்டாண்ட்ல எப்படி வந்து நம்ம அந்த கிளாத்தை ஃபிட் பண்றது, என்ன மாதிரி நம்ம அது ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்ட்டு நம்ம நேராவே பார்த்துருவோம்ப்பா. வாங்க. கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு ஃப்ரேம் வச்சுக்கணும். இந்த ஃப்ரேமில் வந்து ரோப் வந்து சுற்றணும். இது எப்படி சுற்றணும் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஃப்ரேமாக இருக்கிறத அடியில் வச்சுக்கணும். மேலே கிளாத்தை விரிச்சுக்கணும். எப்போவுமே ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் தூக்கி வச்சுட்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தரையில் விரித்து வச்சு தான் பண்ணணும். நான் இப்போ கீழே ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். மேலே கிளாத்தை விரிச்சு வச்சாச்சு. இப்போ ரெண்டாவதா இருக்க ஃப்ரேமை இது மேலே வச்சுக்கணும். மாட்டினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து டைட் பண்ண போகிறோம் துணியை. டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாப்லிங் கிளாத் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு. இதே வந்து சில்க் மெட்டீரியல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கிளாத்துங்கிறதுனால ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன் கிளாத்தை. டைட் பண்ணதும் இதை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். இப்போவும் ஃபுல்லாக நான் டைட் பண்ணல, மறுபடியும் ரெண்டாவது டைம் ஒரு வாட்டி டைட் பண்ணணும். ஓவர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, டைட் இல்லாமல் லூஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக வராது. இப்போ ரெண்டாவது டைம் ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃபுல் டைட் கொடுத்துடணும். கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. ஃபுல் டைட் வச்சுட்டேன். ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இப்படி சுண்டி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ஸ் சவுண்டு மாதிரி வரணும். கேட்குதா? இந்த மாதிரி வரணும். வந்தது அப்படின்னா நம்ம கிளாத் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரேமில் ஸ்டாண்டில் நம்ம ஃப்ரேமை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளோட ஃப்ரேமில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கணும். இதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நட்டை வந்து ஃபுல் டைட் கொடுத்துடணும். அப்போதான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரேம் அசையாமல் நமக்கு வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சில்க் த்ரெட்லையும் ஜரி த்ரெட்லையுமே செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்டெப்பும் தான் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்ல ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் இந்த 4 ஸ்டிச்சும் போடணும். ஆனால் இதுலயே வந்து சில்க் த்ரெட்லையுமே இதே இதுதான் போட போறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறது இந்த மாதிரி பண்ண போறேன். ஒரே இதுலயே வந்து ஜரியையும் சில்கையும் நான் போடுறேன். ஆனா நீங்க பண்ணும்போது ஹோம் ஒர்க்கா நினைச்சு வீட்லயே பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஜரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜரியில ரைட் டு லெஃப்ட் அது வந்து ஒரு 4 டைம்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டும் ட்ரை பண்ணி பார்க்கணும். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் அதே மாதிரியே ஜரி த்ரெட்லயே நீங்க ட்ரை பண்ணணும்.
ஜரியில் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி திரும்ப லைன்ஸ் வரைஞ்சி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஜரியையும் சில்கையும் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்பர் 3க்கு போகணும். இந்த மாதிரி ப்ராப்பராக போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஆரி ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கேன். இந்த நாட் எப்படி போடணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 2 தடவை எடுத்துட்டு பூ கட்டுற மாதிரி நம்ம இது மாதிரி கட்டிக்கிறோம். அவ்வளோதான். கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூப்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த லூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இது மாதிரி போடும்போது ஈஸியாக இருக்கும் நாட் போடுறது. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு அடியில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும். ஒரு விரலில் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகும். இந்த லூப்பை தான் நீங்கள் ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போது நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் எடுக்கணும். திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவை மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொறுமையாக ஸ்லோ மோஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஃப்ரேம்க்கு அடியில் நம்ம இந்த ஸ்டெப் தான் பண்ணிகிட்ருக்கோம். கீழே இருக்க லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் இழுத்து பிடிக்கக்கூடாது. நம்ம ஒரு சப்போர்ட்டிங்க்கு பிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூப் நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஸ்டிச் போட போகிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் நம்ம நாட் போட போகிற இடத்துல வரப்போகிற லூப்பை வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த லூப்பை வந்து நான் என்னோடய விரலாலேயே பிடிச்சிருக்கேன். அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்த லூப் வந்து லூப் நம்பர் 1, இது 2. இப்போ செகண்டாக எடுத்த லூப் இருக்கு இல்லையா, லூப் நம்பர் 2வை வந்து ஃபஸ்ட்டு லூப் வழியாக வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லூப்பு சின்னதாகிட்டே போகும். நம்ம இப்படி இழுக்க இழுக்க சின்னதாகும். எந்த அளவுக்கு சின்னதாகுதோ அந்த அளவுக்கு வந்து நாட் வந்து நமக்கு சின்னதாக கிடைக்கும். இப்போது கீழே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை நான் பொறுமையாக இழுத்துட்டே ஃபஸ்ட்டு லூப்புக்கு நம்மளோட நீடிலோட எட்ஜை வந்து நான் கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு நம்ம அந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். த்ரெட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்துக்கணும். ஒன்று ஒரே த்ரெட்டில் வந்து இப்படி டபுள் ஸ்டான்ஸாவாக எடுத்து நாட் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே கலர் த்ரெட்டை 2 த்ரெட்டாக எடுத்துட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு த்ரெட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நூலை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி நாட் போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தானே, அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்போவும் போடுற மாதிரி இந்த சில்க் த்ரெட்டில் போடுறது ஈஸி. இந்த மாதிரி விரலில் வந்து 2 டைம் இப்படி சுற்றிட்டு இப்படி இழுத்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயுமே சின்னதாக ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லூப்பை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நீடிலோட எட்ஜு வந்து இந்த லூப்பில் போய் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அப்படி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். இது மாதிரி பிடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். எந்த லூப்பை வந்து நம்ம இழுக்கிறோன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத நமக்கு வந்துடும். ஜரி த்ரெட்டில் பண்ண மாதிரி தான் இந்த ஸ்டிச்சுமே செயின் ஸ்டிச் நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சின்ன ஸ்டிச்சாக வராது.
அப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிச்சாக கூட போட்டுக்கலாம், சின்ன சின்ன ஸ்டிச்சாக வரலை அப்படின்னா. அதுக்கப்புறம் போக போக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சாக ஸ்டிச்சோட லென்த்தை வந்து நம்ம கொண்டு வந்துடணும். ஜரி த்ரெட்டில் பண்ணும்போது பிசுறாகிறது வந்து ஏன் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி நீடிலோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் வந்து நம்ம இந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா பிசுறாகும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இழுக்கும்போது எட்ஜில் வச்சு இழுக்காமல் கொஞ்சம் இப்படி உள்ளே வச்சு நம்ம இழுக்கணும். ஜரியில் பண்ண அதே ஒர்க்கு தான் சில்க்லையும் நம்ம பண்ணுறோம். ஃப்ரேம்க்கும் அடியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கிளிப்பிங். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடிலோட எட்ஜில் வந்து நாம் த்ரெட்டை சுற்றக்கூடாது, கொஞ்சம் இப்படி மேலே சுற்றணும். அந்த மாதிரி சுற்றும்போது சில்க் த்ரெட் வந்து பிசுறாகாமல் நமக்கு நீட்டாக ஃபார்ம் ஆகும் நம்மளோட செயின் ஸ்டிச். நாட் போடுறது எப்படி அப்படின்னு இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. பெரிய லூப்பாக எடுத்திருக்கேன், அந்த லூப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் எடுக்கிறேன். இந்த இப்போ எடுத்த லூப்பை ஆல்ரெடி எடுத்த லூப்புக்குள்ளே நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு பொறுமையாக டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த லூப் வந்து சின்னதாகிடும். இப்போது நீடிலில் அந்த சின்ன லூப்பை போய் கேட்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை பொறுமையாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இந்த நாட் வந்து அவுறவே அவுறாது. ஒரு ஸ்டிச்சுக்கு நாட் தான் நமக்கு பேஸ். இந்த நாட்டை வந்து ஒழுங்காக போடலை அப்படின்னா இந்த ஸ்டிச் அவுந்துடும். ஸோ நாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நான் சொன்ன மாதிரி ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இது எல்லாமே ஜரி த்ரெட்டில், அதுக்கடுத்து சில்க் த்ரெட்டில் இதே மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு ஜரிக்கு ஒரு டைம், சில்க்குக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து நம்பர் 3 லைன்ஸுக்கு போயிடலாம். லைன்ஸில் வந்து வேவ்ஸு, ஜிக்ஸாக் இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த வேவ்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம், இதே மாதிரி செயின் ஸ்டிச் தான் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த ஜிக்ஸாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் நம்ம டேர்ன் பண்ணணும். இந்த பக்கம் டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு சின்னதாக ஒரு லூப் எடுக்கணும். நம்ம இதுக்கு பேர் வந்து லாக்குன்னு சொல்லணும், நாட் கிடையாது. நாட்டுனா நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நாட்டு. நாட்டுக்கும் லாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாட்டுனா நம்ம நூலை வந்து கட் பண்ணிடலாம், கட் பண்ணனா இந்த ஸ்டிச் அவுறாது, இதுக்கு பேர் நாட்டு. லாக்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு செயின் எடுத்தோம் இல்லையா, அதுதான் லாக்கு. இந்த லாக் இப்போ நம்ம போட்டுட்டோம், போட்டுட்டு டேர்னிங் திரும்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போது மறுபடியும் இந்த சைடு டேர்னிங் திரும்பணும். இந்த சைடு திரும்பணும்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு குட்டியாக லாக் போட போகிறோம். இந்த லாக் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். நம்ம போட போகிற ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த லாக் போட்டு நம்ம டேர்னிங்லாம் திரும்பும் போது ஷேப் வந்து நமக்கு அப்படியே டிசைன் கிடைக்கும். நாட் போட போகிறேன் இப்போது. இப்போ போடுறதுக்கு பேர் நாட்டு. இவ்வளோ நேரம் டேர்னிங் திரும்புகிறப்ப பண்ணது வந்து லாக்கு. லாக்கையும் நாட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைன்ஸில் வந்து வேவு, ஜிக்ஸாக் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வேவுமே சரியில் ஒரு வாட்டி போட்டு சில்கில் ஒரு வாட்டி போடணும். இதே மாதிரி இந்த ஜிக்ஸாக்கையுமே சரியிலையும் சில்க்லையும் போடணும். இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்பர் 4 வந்து ஷேப்ஸ்.
ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு ஸ்கொயரு, வெளியில் ஒரு ஸ்கொயர், 2 வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெளியில் இருக்கிறதுல வந்து ஜரி ஒர்க்கும், உள்ளே இருக்க பிக்சரில் வந்து சில்க் த்ரெட்லையும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதிலெல்லாம் கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கார்னர்ஸ் இருக்குது. அப்போ தான் இந்த கார்னர் வந்து எப்படி திரும்பணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி எல்லா பிக்சர்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் இந்த எட்ஜெலாம் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இன்றைக்கி கிளாஸில் நம்பர் 1லேருந்து 4 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். 81 ஸ்டிச்சஸில் அடுத்த ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த 4 ஸ்டிச்சையுமே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாப்பா ட்ரைனர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும், எப்படி போடணும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா கிராமப்புறத்துல இருந்து படிக்க முடியாம வீட்ல இருந்து பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அதை எப்படி மாத்திக்கணும் அந்த டவுட் கிளியர் பண்ணுவோம். இந்த சேனல்ல வந்து எந்த மாதிரிலாம் நாங்க இன்னும் எந்த மாதிரி நாங்க கொடுக்கணும் அப்படின்றத நீங்க கீழே சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்போம்ப்பா. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.